அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார், அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ அவர் கண்டுக்கிறதே இல்லை. ஒரு காலத்தில் அவனை வந்து நான் தான்ப்பா சில விஷயங்கள்லாம் செய்ய வச்சேன், அதனால தான் அவனுக்கு வந்து வேலையே கிடைச்சது. ஆனால் இப்போ அவன் என்னை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. என்னதான்ப்பா இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். நாம்ளும் இதை பலர்கிட்ட அனுபவிச்சிருப்போம். நம்ம யாருக்காவது நல்லது செய்வோம், ஆனால் அவங்க நம்மளை அந்த டைமில் வந்து இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா, நாம் வந்து யார்கிட்டையும் நன்றி உணர்வை எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க நன்றி உணர்வோடு இருப்பாங்க பெரும்பாலும், அது வேறு விஷயம். ஆனாலும் நம்ம வந்து நன்றி உணர்வை நம்ம யார்கிட்ட உதவி பண்ணமோ அவங்ககிட்டருந்து நம்ம நன்றி உணர்வை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம். ஏன்னா அது ஒரு நமக்கு அதை எதிர்பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு அதுக்கு ஒரு ஏமாற்றமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அது தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்ப்போமா, இல்லை அதை ரசித்து சாப்பிட்ணுன்னு எதிர்பார்ப்போமா? அதை ரசித்து சாப்பிட்ணுன்னு தானே எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி நாம் எக்காரணத்தை கொண்டோ நம்ம நன்றி உணர்வை எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறது தான். நன்றி.